ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 27th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எஸ்பிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டாகார்ப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ், டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 76 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு இன்றைக்கி. இது ஏறக்குறைய 22,200 கிட்ட நெருங்கினாப்பில் அது க்ளோஸ் ஆகிருக்குது. பட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா ஸ்பாட்டை விட கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அது என்ன தான் நெகட்டிவாக காட்டினாலும் கிஃப்ட் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிறப்போ ஒரு 37 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னையோட ரேலி வந்து ஓரளவு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை தான் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்குது. இன்றைக்கோட ரேலிக்கு முக்கியமான காரணம் வந்து டிஏஎஸோட பை தான். இது ஏறக்குறைய டிஏஎஸோட ரேலி தான். அவங்க பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸோட ஒரு 1300 கோடிக்கு அதிகமான அளவுக்கு பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது எஃப்ஐஎஸ் வந்து 1500 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க, டிஎஸ் வந்து 2500 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டேலியானால் கூட இவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 1300 கோடி எக்ஸஸாக தான் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்ட் தான் அந்த 76 பாயிண்ட் ரேலி. மார்க்கெட்டுமே வந்து இந்த ரேலிக்கு அப்புறமா ஒரு மாதிரி பாசிட்டிவாக டர்ன் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்குமே ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ரேலி ஆச்சுதுன்னா ஏறக்குறைய 22,500 வரைக்கும் ஓரளவு நார்மலாகவே ரேலியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 25 பாயிண்ட்டு ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டு வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து முக்கியமாக ஈவி அப்புறம் ஹைப்ரிட் ரிலேட்டட் கார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதா ஒரு ரூமர் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவங்க டாட்டா கூட வந்து ஜாயின் வெஞ்சர் போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது டெஃபினட்டான நியூஸ் இல்லை, இருந்தாலும் ஒரு ரூமர் மாதிரி வெளியே வந்துருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்தோன்னா ஒரு 103 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு காரணம் யூபிஎஸ் புரோக்கர் வந்து இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. இதில் 17% அப்சைடு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அது எதனாலும் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல்ஸை வந்து ஒரு 9,250 கோடிக்கு வந்து பிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல்ஸுங்கிறது முகேஷ் அம்பானியோட பிரதரோட கம்பெனி இது. ஸோ இது வந்து பயங்கரமாக லாஸ் மேக் பண்ண கம்பெனி இது. ஸோ நஷ்டத்தில் தான் இருந்துச்சு. அதனால் இப்போது அதோட லெண்டர்ஸ்க்கெலாம், அதாவது கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு 63% ஹேர் கட்டோட எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்சிஎல்டி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 100 ரூபா கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வெறும் 27 ரூபா தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவு கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஆக்சுவலாக இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஒரு ரிலேட்டட் கம்பெனி தான். ஸோ அதுதான் இது பை பண்ணுறதுனால இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோன்னா ஒரு 9 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எஸ்பிஐ மேலே ஆர்பிஐ வந்து ஒரு 2 கோடிக்கு ஃபைன் போட்டிருக்குறாங்க. அதாவது என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா ரெகுலேஷன் நாம்ஸ் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எஸ்பிஐ மேலே மட்டும் இல்லை, கனரா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் மேலேயும் இவங்க வந்து இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்குறாங்க. சிட்டி யூனியன் பேங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 66 லட்சம் போட்டிருக்குறாங்க ஃபைனாக. கனரா பேங்க்குக்கு ஒரு 32 லட்சம் ஃபைனாக போட்டிருக்குறாங்க. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸை பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற புரோக்கர் வந்து பஜாஜ் ஃபினான்ஸை டவுன் கிரேடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து இது விழுந்துட்டுருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டாகார்ப் பார்த்திங்கன்னா ஒரு 66 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. Q3 ரிசல்ட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு.
ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஈவி பிஸ்னஸ் வந்து, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் வந்து ஸ்டில் வந்து லாஸ் மேக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில புரோக்கர்ஸும் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து இவங்களோட ஸ்டாக் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டாக அது 2 வாரமாக கொஞ்சம் விழுந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 1509 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 2861 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஒரு ரொம்ப லிமிட்டடான அளவுக்கு தான் அவங்க செல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பை பண்ணியிருக்கிறாங்க. யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. எக்கனாமிக் டேட்டா வந்து வரப்போகுது யுஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அந்த டேட்டாவுக்காக வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மூவ் எதுவும் பண்ணாமல் ஓரளவு சின்ன மூவ்ஸை தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இன்றைக்கும் ஒரு 2301 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. 56,796 இருக்குது. இன்றைக்கி 4% மேலே ரேலி ஆகிருக்குது. பிட்காயின் வந்து ஒரு நம்ப முடியாத ரேலியை கொடுத்துட்ருக்குது. யாரும் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ரேலி வந்து இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரேலியை கொடுத்துருக்குது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து அந்த பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃபோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கள்ல, அதோட இம்பேக்ட் தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக இடிஎஃப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிளாக் ராக்கோட அந்த இடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் $1 பில்லியன் அளவுக்கான வால்யூம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிற அளவுக்கு அது ரொம்பவே பெருசாகிட்டே போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பிட்காயின் ஒரு 54,000 தாண்டினதும், அதாவது பழைய ஹை கிட்ட இப்போ நெருங்கிட்டு இருக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறமா இது வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இது வந்து ஆல் டைம் ஹையாகவே ஓவர்டேக் பண்ணி போயிடும். ஸோ இந்த நேரத்தில் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் எல்லாருமே பயங்கரமாக பணத்தை வந்து பம்பின் பண்ணுறாங்க கிரிப்டோவுக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் தான் அது ரேலி ஆக மறுபடியும் அதிகமான அளவுக்கு ரேலி ஆகிட்டுருக்குது. பட் இது வந்து ஒரு கரெக்ஷனை கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்கும். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது பிட்காயினில் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.